வெண்டைக்காய்னாலே பிசுபிசுப்பு தான். இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு சொட்டு பிசுபிசுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக தயாராகும். சும்மா சும்மா கிண்டி விட வேண்டிய அவசியமே இல்லை. வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், சிறிது எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. அதில் மிளகாய்த்தூள் வந்து நம்ம வரமிளகாய், கொத்தமல்லி சேர்த்து அரைத்த தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். இதில் இப்போ நம்ம அதான் மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும். அதுதான் இந்த இதுக்கு ஒரு ஹைலைட். அது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்பயும் என்ன வச்சுருப்போம்? தயிர் கட்டாயம் வச்சுருப்போம். அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் சொல்ல மறந்துட்டேன். இந்த தயிர் சேர்க்கும்போது வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போகும். அதே மாதிரி லெமனுக்கும் அந்த பிசுபிசுப்பு தன்மையை அகற்றும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைலியே இருந்தாலும் கிண்டி விடுங்க. அப்போ கிண்ட கிண்ட என்ன ஆகும்னா வழவழன்னு தெரியும். என்னடா இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு இருக்கும்போது அந்த லெமனும் தயிரும் சேரும்போது அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை குறைய ஆரம்பிக்கும். இப்படியே வழக்கமாக நம்ம செய்யும்போது சும்மா சும்மா கிண்டி விட்டுட்டே இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கிண்டி விடுது. அப்போ அடிப்பிடிக்காம இருக்கும். இன்னொன்று சொல்ல அறிவிப்பேன், இதையும் சொல்லியிருக்காங்க. எந்த ஃப்ரை செய்யும் போதும் நம்ம வடச்சட்டியில் வச்சு செய்யும் போதும் கடாயில் வச்சு செய்யும் போதும் கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த வடச்சட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக அது வந்து செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரையெல்லாம் செஞ்சிங்கன்னா அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ ஓரளவுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடுச்சு இல்லையா? வச்சு மூடிட்டு வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம சும்மா சும்மா கிண்டி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த இது பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் விமன்ஸ்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நிற்க வைக்காம சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், சாதத்தை சாதத்துக்குலாம் இது ரொம்ப ஆசை. பாருங்க, இப்போ எவ்வளோ தனித்தனியாக உதிரியாக சீக்கிரம் செஞ்சிடும். சும்மா கை வலிக்க பக்கத்துலேயே இருந்துட்டு கிண்டி கிண்டி விடணுங்கிற அவசியம் இல்லை. 3 மினிட்ஸ் செஞ்சு போனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. நீங்கள் பாட்டுக்கு அடுப்பில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இதை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.